ஐடிபிபி இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படையில இருந்து கான்ஸ்டபிள் ட்ரேட்மெண்ட்கான நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. சோ நீங்க கான்ஸ்டபிள் ட்ரேட்மெண்ட் அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா 10th பாஸ் பண்ணிருந்தா போதும், உயரம் 165 சென்டிமீட்டர் இருந்தா போதும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் ஐடிபிபி கான்ஸ்டபிள்கானது. சோ கான்ஸ்டபிள்ல ட்ரேட்மெண்ட் கேட்டகரியில வரும் இந்த கிச்சன் சர்வீஸ் அப்படின்ற போஸ்ட். இதுக்கு முன்னாடி இதை குக் அப்படின்ற ட்ரேட்ல செலக்ட் பண்ணாங்க. இப்போ வந்து கிச்சன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி செப்பரேட்டா செலக்ட் பண்றாங்க. சோ இந்த கான்ஸ்டபிள் கிச்சன் சர்வீஸ் ட்ரேடுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைன்ல அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா 2/9/2024 இருந்து 1/10/2024 வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல ஐடிபிபியோட ரெக்ரூட்மெண்ட் வெப்சைட் வழியா அப்ளை பண்ண முடியும். சோ இந்த பிட்வீன் டேட்ஸ்க்குள்ள நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ண பாருங்க. மேக்ஸிமம் அப்ளிகேஷன் ஓபன் ஆன 1 or 2 வீக்ல அப்ளை பண்றது பெட்டர் தான். ஏன்னா நீங்க லாஸ்ட் 1 வீக் அப்ளை பண்ணீங்கன்னா சர்வர் கொஞ்சம் பிஸியா இருக்கும், அப்ளை பண்றதுல நிறைய சிரமங்களை சந்திப்பீங்க. ஓகே, வேகன்சி டீடைல் பத்தி பாத்துக்கலாம். ஓவராலா இந்த குக்குக்கு பாத்தீங்கன்னா 819 காலி பணிகள் கொடுத்திருக்காங்க. இதுல மென்னுக்கு பாத்தோம்னா 697, உமனுக்கு 192. டோட்டலா 819 வேகன்சிஸ் டிவைட் ஆகுது. இதுல அண்டர்சர்வ்க்கு 389, மென்னுல எஸ்சிக்கு 41, எஸ்டிக்கு 60, ஓபிசிக்கு 138 கொடுத்திருக்காங்க. ஃபீமேல்ல அண்டர்சர்வ் 69, எஸ்சி 7, எஸ்டி 10, ஓபிசி 24 வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க இந்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படுறது ஒண்ணே ஒண்ணுதான். சோ அதுக்கு நீங்க குவாலிஃபைடான நல்லா படிக்கிறீங்க, ஸ்கில் டெஸ்ட் கிளியர் பண்ணிடுறீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க தான் அட்டெண்ட் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி ஏஜ். எலிஜிபிலிட்டி ஏஜ் பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். மேக்ஸிமம் 25 வயசு வரைக்கும் கொடுக்குறாங்க. சோ இதுல இருந்து ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு +3 இயர்ஸ் 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு +5 இயர்ஸ் 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். சோ இதுல குவாலிஃபிகேஷன் அவங்க கேட்டிருக்கிறது 10th பாஸ் பண்ணிருந்தா போதும். சோ 10th பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க வரைக்கும் விண்ணப்பிக்க தகுதியான நபர் இந்த குக்குக்கு. அடிஷனலா அவங்க கேட்டிருக்கிறது என்எஸ்கியூஎஃப் சர்டிபிகேட். இந்த என்எஸ்கியூஎஃப் சர்டிபிகேட் இருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா என்எஸ்டிசி அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த சர்டிபிகேட் இருக்கணும். இந்த ட்ரேட் சர்டிபிகேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ட்ரேட் சர்டிபிகேட் இல்லாத கேண்டிடேட் எப்படி இந்த சர்டிபிகேட் வாங்குறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். இந்த என்டிஎஸ் என்எஸ்கியூஎஃப் அப்படின்றது கவர்மெண்ட் இல்லனா கவர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ண செக்டார்ஸ்ல வழங்கக்கூடிய சர்டிபிகேட்ஸ். அடுத்ததா பாத்தீங்கன்னா செலக்ஷன் ப்ராசஸ். செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிசிக்கல் டெஸ்ட் இருக்கும், ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். சோ இந்த 3 கட்ட தேர்வுகள் நீங்க கடந்தாகணும். இதுல பிசிக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அனைத்து தரப்பினருக்கும் 165 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. நீங்க எஸ்டி கேண்டிடேட் அப்படின்னா 162.5 இருக்கலாம். இதே நீங்க உமன்ஸ் அப்படின்னா அனைத்து தரப்பினருக்கும் 155 தான் கொடுத்திருக்காங்க. எஸ்டி கேண்டிடேட் அப்படின்னா நீங்க 152 சென்டிமீட்டர் இருக்கலாம். செஸ்ட பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு மினிமம் 75 இருக்கணும், மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 80 இருக்கணும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. உமன்ஸ்க்கு செஸ்ட் மெஷர்மென்ட் கிடையாது. சோ மெஷர்மென்ட்ல குவாலிஃபைட் ஆகக்கூடிய கேண்டிடேட்ஸ் தான் அடுத்த கட்ட தேர்வு பிஇடி பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்க்கு போவீங்க. இந்த எஃபிஷியன்சி டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஆண்கள் 1.6 கிலோமீட்டர் ரேஸ் 7 minutes 30 seconds முடிக்கணும். அதுக்கு அடுத்ததா உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் இடைவெளிக்கு அப்புறம் 10 feet லாங் ஜம்ப் தாவ சொல்லுவாங்க. அதுக்கு 3 சான்ஸ் கிடைக்கும். சோ அதுக்குள்ள நீங்க கிளியர் பண்ணிடணும். அதுக்கு அடுத்ததா 3 feet 3.5 feet பார்த்தா ஹை ஜம்ப் தாவ வேண்டியது இருக்கும். அதுக்கு 3 சான்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்ததான் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் பொறுத்த வரைக்கும் 800 மீட்டர் ரேஸ் 4 minutes 45 seconds கிளியர் பண்ணணும். 9 feet லாங் ஜம்ப் தாவணும். அதுக்கப்புறம் 3 feet ஹை ஜம்ப் பார்த்தா தாவ வேண்டியது இருக்கும். இதுல குவாலிஃபைட் ஆகி அடுத்த ஸ்டேஜ் போகக்கூடியவங்க பார்த்தா ரிட்டனுக்கு போவீங்க. சோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் அதுல மெயின் ரோல் பண்ணுது. சோ இந்த ரிட்டன் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஓவராலா உங்களுக்கு 50 வினாக்கள். இந்த 50 வினாக்கள் பேட்டர்ன் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா ஜிகேல 15 கொஸ்டின்ஸ். இந்த ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க் அப்படின்ற அடிப்படையில 15 கொஸ்டின்ஸ்க்கு 15 மார்க் அப்படின்னு பிரியுது. அடுத்ததா மேத்தமெட்டிக்ஸ் 10th லெவல் எலிமெண்டரி மேத்தமெட்டிக்ஸ் அதுல இருந்து 10 கொஸ்டின்ஸ் வருது. அடுத்ததா அனாலிட்டிக்கல் ஆப்டிடியூட் அதாவது ரீசனிங் இதற்கு வந்து பாத்தீங்கன்னா 15 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்ததா ஜெனரல் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் மோட்லயோ இல்லைன்னா ஹிந்தி மோட்லயோ நடக்கும். ஸோ நீங்க இங்கிலீஷ் மீடியத்தில் அட்டன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ்ல இருந்து 10 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ டோட்டலா உங்களுக்கு 50 வினாக்கள். 50 வினாக்களுக்கும் ஒரு மதிப்பெண்கள் அப்படின்ற அடிப்படையில் 50 மதிப்பெண்கள். இதுக்கான டூரேஷன் பார்த்தோம்னா 1 hour. நெகட்டிவ் மார்க் அப்படின்ற ஒண்ணு இந்த டெஸ்ட்ல கிடையாது. டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்லனா ஹிந்தியில தான் அட்டன் பண்ணணும். இதுல கட் ஆஃப் கொஞ்சம் ஹைக் ஆகும். காரணம் ஏன் அப்படின்னா ஹிந்தி மீடியம் படிச்சவங்க இந்த 10 கொஸ்டின் ஈஸி அட்டன் பண்ணிடுவாங்க. ஆனா மேத்தமெட்டிக்ஸ் அதுக்கு அடுத்ததா ரீசனிங் ஜிகே அப்படின்றது அவங்களால ஈஸி அட்டன் பண்ண முடியாது. உங்களோட அவங்க நல்லா படிச்சிருக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க. நல்லா படிச்சோம் உட்காந்து ஜஸ்ட் ஒரு 60 days டாப் டு பாட்டம் வரைக்கும் ஃபுல் சிலபஸ் ஒரு ரிவைஸ் போயிட்டு அப்படின்னா இதுல இருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால ஈஸி அட்டன் பண்ண முடியும். இதுல அவங்க பாஸ் பர்சன்டேஜ் கேட்டிருக்கிறது 50க்கு 33% மதிப்பெண்கள் இருக்கணும். சோ நீங்க எஸ்சி எஸ்டி ஓபிசி கேண்டிடேட் அப்படின்னா இந்த 33% மார்க் எடுத்தா போதும் ஈஸியா குவாலிஃபைட் ஆயிருவீங்க. ஜெனரல் கேண்டிடேட் 35% எடுக்க வேண்டியது இருக்கும். ரிட்டன்ல குவாலிஃபைட் ஆனவங்க அடுத்ததா ஒரு மெரிட் லிஸ்ட் போடுவாங்க. சோ அந்த மெரிட் லிஸ்ட் அடிப்படையில அதுக்கு அடுத்ததா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போவாங்க. சோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கிளியரா எல்லா டாக்குமெண்ட் உங்களோட 10th 12th டிசி ஆதார் கார்டு கம்யூனிட்டி எல்லா சர்டிஃபிகேட்டையும் டே டு டே கிளியரா பாத்துருவாங்க. அடுத்ததா ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் நீங்க அப்ளை பண்ணிருக்கிற என்டிஎஸ்சி இல்லைன்னா என்எஸ்டிஎஃப் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க.
எல்லாத்துலயும் ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலா மெடிக்கல் டெஸ்ட் நடக்கும். ஸோ மெடிக்கல் டெஸ்ட்ல அந்த 20 மெடிக்கல் செக் பாயிண்ட்ஸ் எல்லாம் கிளியரா செக் பண்ணுவாங்க. ஸோ அதை முடிச்சுட்டாங்க அப்படின்னா சப்போஸ் அதுல ஏதாவது ஒரு டிமெரிட் உங்களுக்கு ஆச்சு அப்படின்னா நீங்க ரீமெடிக்கலும் அப்பீல் பண்ணலாம். ஸோ ரீமெடிக்கலும் பார்த்தா அப்படின்னா கிளியர் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலா ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்க கேண்டிடேட்ஸ் கட் ஆஃபின் அடிப்படையில் ரிட்டன் எக்ஸாமினேஷன்ல வைக்கப்பட்ட கட் ஆஃபின் அடிப்படையில் ஃபைனல் மெரிட் வருவாங்க. ஸோ இவ்வளவுதான் இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ், ரொம்ப ஈஸியானது. ஸோ இப்போ இருந்து படிச்சீங்க அப்படின்னா 100% இந்த செலக்ஷன்ல உங்களுக்கு வேகன்ட் பிளேஸ் பண்ணிடலாம்.